தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. கன்னிராசி இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் சார்? உண்மையிலே பாவப்பட்டவர்கள் அப்படிதான் சொல்லணும். கஷ்டப்பட்டவங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுவாக உழுந்து எழுந்து தொடச்சுண்டு ஓடி வருமே தவிர இன்னொருத்தர் லிஃப்ட் பண்ணி விட்டாங்கன்றது அது கன்னிராசிக்கு அமைப்பே இருக்காது. ரெண்டாவது இவங்களுக்கு 4 பேரை வாழ வச்சு தான் பழக்கம். 4 பேர்கிட்ட கையேந்தி இவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படிலாம் ஒரு சுயமரியாதை உடையவர்கள். அப்போ எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள். அப்போ இந்த திறமை உடைய கன்னிராசி அன்பர்கள் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க போக வேண்டிய கோவில் சங்கரன் கோவில்மா. கன்னிராசி என்பர்கள் எந்த நாள்ல என்ன கிழமைகள்ல போகணும்? கன்னிராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் தான் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். ஒருவேளை நட்சத்திரத்தில் போக முடியல, ஒரு லேடிஸாக இருக்கிறாங்க, வேறு ஏதேனும் சம் ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்க பிறந்த கிழமையில் போகலாம். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான். 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியா போயிட்டு. கன்னிராசி இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் சார்? கன்னிராசி அவங்க வந்துமா உண்மையிலே பாவப்பட்டவர்கள் அப்படிதான் சொல்லணும். கஷ்டப்பட்டவங்க. முன்னுக்கு வரணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆளாக நின்று எப்பயுமே கன்னிராசி அன்பர்கள் மட்டும் யாரும் தோல் கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. இவனா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுவாக உழுந்து எழுந்து தொடச்சுண்டு ஓடி வருமே தவிர இன்னொருத்தர் லிஃப்ட் பண்ணி விட்டாங்கன்றது அது கன்னிராசிக்கு அமைப்பே இருக்காது. நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நீங்கள் அவங்க லைஃப்பை செக் பண்ணி பாருங்கள். அவனா ஊர் விட்ட ஊர் வந்திருப்பான், அவனா போய் 4 இடத்துல அசிங்கப்பட்டிருப்பான். அப்புறம் இன்சல்லாம் பட்டதுக்கு அப்புறம் இவனா ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து இப்படி தானாக முன்னுக்கு வந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ரெண்டாவது இவங்களுக்கு 4 பேரை வாழ வச்சு தான் பழக்கம். 4 பேர்கிட்ட கையேந்தி இவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படிலாம் ஒரு சுயமரியாதை உடையவர்கள். அப்போ எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள். அப்போ இந்த திறமை உடைய கன்னிராசி அன்பர்கள் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க போக வேண்டிய கோவில் சங்கரன் கோவில்மா. சங்கரன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம். இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது? தென்காசி மாவட்டம். சங்கரன் கோவிலுக்கு ட்ரெயினே போகுது, ட்ரெயின் போகுது, பஸ்ஸு போகுது. மதுரை இப்படி வச்சுக்கோங்க. சங்கரன் கோவில் எங்கே இருக்குன்னாக்கா மதுரை. மதுரையிலேருந்து தென்காசி போகிற வழி ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டின உடனே உங்களுக்கு சங்கரன் கோவில் தான் வரும். இந்த கோவிலுக்கான சிறப்புனா என்ன சொல்லலாம் சார்? ஆமாம், இந்த கோவிலுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 8 நாகங்கள் இருக்குது, 8 விதமான நாகங்கள் இருக்குது. அதில் 2 சிவபெருமான் கிடந்திருக்கக்கூடிய பாம்பும் மகாவிஷ்ணு படுத்துருக்கக்கூடிய பாம்பு, 2 பாம்புக்கு நடுவில் ஒரு போட்டி பொறாமல் வந்துடுது. என்னுடைய தலைவர் தான், எங்கால் தான் பெருசு. சங்கன் பதுமன் அவங்க 2 பேரும் இவங்க என்ன சொல்லிடுறாங்க, சிவபெருமான் தான்டா பெருசு, எங்கள் தலைவர் தான்டா பெருசு அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பாம்பு சண்டை போட்டுக்கிறதால இவங்க அதாவது பெருமானும் சிவனும் ஒன்றா அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த பாம்பு சும்மா இருக்க மாட்டேங்குது. பெருமாள் தான் பெருசு, சிவன் தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அப்போது இதை யார்கிட்ட போய் கேட்குறதா, இவங்க 2 பேர்ட்டையும் போய் கேட்குறாங்க. பார்வதி தேவி இது பிரச்சனைக்கு என்ன முடிவு? இந்த மாதிரி வாசுகியும் சொல்லுது, சங்கனும் சொல்கிறான், பதுமனும் சொல்கிறான், அந்த நாகங்கள் சண்டை போட்டுக்குது, இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லும்போது பார்வதி தேவி அங்கே தபஸ் இருக்காங்க. ஊசி முனையில் தபஸ் இருக்காங்க. இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் ஆடி தபஸ் தான் விசேஷம். அப்படி பார்வதி தேவி தபஸ் இருக்கும்போது
சிவனும் நாராயணனும் பெருமாளும் ஒரே கல்லில் ஒரே உடம்பாக காட்சி கொடுத்த இடம். அதாவது இந்த அர்த்தநாரீஸை சொல்கிறாங்களே, பார்வதி தேவிக்கு பாதி இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கோமதி அம்மாள் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்க சிவன் ஒரு பாகமாகவும் மகாவிஷ்ணு ஒரு பாகமாகவும் ஒரே கல்லில் காட்சி கொடுத்தாங்க. உலகத்திலேயே நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விசேஷம். கண்டிப்பா நீண்ட நெடிய ஆராய்ச்சி. சாதாரணமாக நம்ம இந்த கோவிலில் எடுத்தல, இந்த ராசிக்கு இந்த கோவில் அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையாக நாம் எடுத்துடல. நீண்ட ஆராய்ச்சி போயிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு நம்மகிட்ட வந்து சொல்லணும், போயிட்டு வந்த சாமி நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ரெமிடியாகவே எடுக்கிறோம். அப்போ இந்த உலகத்திலேயே ஒரே கருவறையில் சிவனும் பெருமாளும் இருக்காங்கன்னா அது சங்கரன் கோவில் தான். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்புமா. ஆகையினால இந்த கன்னிராசி என்பர்கள் சங்கரன் கோவிலுக்கு போகிறது சிறப்பு. கன்னிராசி என்பர்கள் எந்த நாளில் என்ன கிழமைகளில் போகணும் சார்? அவங்க கன்னிராசின்னா இப்போ அதில் வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது, போச்சுன்னா அஸ்தம நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் இருக்குது, சூரியன் சந்திரன் செவ்வாய், உத்திரம் அஸ்தம் சித்திரை. அப்போ இவங்க வந்து கன்னிராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் தான் பிறந்த ஜென்ம நட்சத்திரில் செல்வது சிறப்பு. அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். ஒருவேளை நட்சத்திரத்தில் போக முடியல, ஒரு லேடிஸாக இருக்கிறாங்க, வேறு ஏதேனும் சம் ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்க பிறந்த கிழமையில் போகலாம். எந்த கிழமையில் அவங்க பிறந்தாங்களோ பை பர்த் அந்த கிழமை அதிர்ஷ்ட கிழமையில் அவங்க போகலாம். அப்பயும் அவங்களால போக முடியலன்னா புதன்கிழமை போகலாம். ஏன்னா இவங்க ராசிநாதன் புதன். அப்போது புதன்கிழமையில் இவங்க போகலாமா. அப்படியும் அவங்க போக முடியலனா திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருத்தியை 3வது நாள், திருத்தியை மற்றும் பஞ்சமி மற்றும் ஏகாதசி, இந்த 3 திதி இவங்களுக்கு கன்னிராசிக்கு ஒன்று. திருதியை, பஞ்சமி, ஏகாதசி, இந்த 3 திதியில் இவங்க போகலாம். ஸோ அவங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்போனாலும் அவங்க போய் வழிபாடு செய்யலாமா, நல்லதே நடக்குமா. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம். பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு. அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை என்னால் வர முடியல, நான் வந்து இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க நான் அடிபட்டிருக்கேன் என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான்
நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.